அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் சில யோகங்களை பற்றி நாம் தெரியாமலே இருக்கிறோம். அதிகாலத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த சொல்லப்பட்டிருந்தாலும் அது சார்ந்த விஷயங்களில் நமக்கு எடுத்து சொல்வதற்கு சரியான ஆட்கள் இல்லை. அப்போ எது ஒன்று நாம் இருந்தால் தான் நம்மகிட்ட ஒரு யோகம் இருக்குங்கிறத ஒருத்தர் எடுத்து சொன்னால் நம்ம கண்டிப்பாக நமக்கு இந்த யோகம் இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் வரும்போதே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை சுட்டிக்காட்டலை யாரும் சுட்டிக்காட்டலை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா அதை பெரிதாக நம்ம தெரியாதுல்லையே. நமக்கு தெரியாத ஒன்று எப்படி நம்ம நமக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது, இந்த யோகத்தை நீங்கள் இந்த கிரகத்தால் உங்களுக்கு புகழ் வரும், இந்த திசையில் உங்களுக்கு புகழ் வரும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொல்லணும். நல்ல அற்புதமான குருமார்கள் இருந்தால் சொல்லிடுவாங்க. அந்த வகையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சுபவேசி யோகம் அப்படிங்கிறது. வேசின்னா நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்னா தப்பானவள் அப்படின்னு எடுப்போம். அது அப்படி இல்லை, தப்பானவர்கள் அல்ல. அது அந்த வேசி வேற, இந்த வேசி வேற. அப்போ இந்த சுபவேசி யோகம் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி என்ன சொன்னான்னா விஷ்ணு துர்க்கை யோகம் பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி இதெல்லாம் பழைய நூல்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் தான். நம்ம புதுசாக எதையுமே கண்டுபிடிச்சி சொல்லுவதற்கு உண்டான நமக்கு இப்போ இருக்கிற முன்னோர்கள் காட்டி கொடுத்த ஒரு விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த தலைமுறை நமக்கு போதாது அனுபவிக்கிறது. அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு சூரியனுக்கு ரெண்டில் புதன் சுக்கிரன் குரு, சூரியனுக்கு ரெண்டில் புதன் சுக்கிரன் குரு இருந்தால் இது ஒரு சுபவேசியோ. இவங்க சூப்பராக இருக்கும். அப்போ இந்த சுபவேசி யோகம் நமக்கு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னா சூப்பரான ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். அப்போ அது நமக்கு தெரியணும். நம்மளுடைய இலக்கணத்திற்கு சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு, எங்கே வேணாலும் உட்காந்துட்டு போட்டோம். அவருக்கு ரெண்டில் இந்த புதன் இருக்கணும், அல்லது சுக்கிரன் இருக்கணும், அல்லது குரு இருக்கணும். இதுதான் சுபவேசி யோகம். இதனால் என்ன யோகம் கிடைக்கும் என்று சொன்னால், இரவா புகழ் பெறுவது தான் சார்ந்த இனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது. நீ என்ன ஜாதியிலேயே பிறந்த பார்த்தேயா, அந்த மனுஷன் அந்த ஜாதிக்கு ஒரு பெரிய புகழை சேர்த்திருக்கிறான். கல்வி கேள்விகளில் என்ன சொன்னா, இன்னார் இந்த வர்க்கத்தில் பிறந்த குழந்தைகள், இந்த வீட்டில் வளர்கிற குழந்தைகள் சூப்பரான ஒரு அமைப்பில் இருக்காங்க, நல்லா இருக்காங்கிற ஒரு பேர். பெரிய ஒரு குலதெய்வம் கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கும், தனி அந்தஸ்து இருக்கும். எங்கே போனாலும் இந்த சுபவேசி யோகம் உங்களுக்கு என்ன சொல்லணும், ஒரு முன்மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு திருமணத்திற்கு போகிறீங்களா, முதல்ல உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு தான் தொண்ணூறு பூசை கூப்பிடுவாங்க. ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த தெய்வம் ஆடி என்ன சொல்லலாம்னா, நம்ம கொஞ்சம் தள்ளி நின்னாலும் கூட இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்லலாம்னா, குடும்ப குட்டிகள் நல்லா இருக்கும்டா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருப்பாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், சார் எப்பயுமே இந்த சூரியன் குரு, சூரியனும் புதனும், சூரியனுக்கு பக்கத்தில் தான் சார் புதன் இருப்பார், சூரியனுக்கு பக்கத்தில் தானே சார் சுக்கிரன் இருப்பார். இப்போ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இருக்கும், சேர்ந்திருந்தால் இல்லை. சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் இது சுபவேசி யோகமாகாது. சூரியனுக்கு ரெண்டில் தான் இருக்கும்.
சூரியனுக்கு 2ல் இருக்கு இருந்தால், சூரியனுக்கு 2ல் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அது அந்த சுபவேசி யோகம் அப்படிங்கிறது நமக்கு செயல்பாட்டுக்கு வரும். இது சாத்தியக்கூறுகளான 100% சாத்தியக்கூறுகள். எப்படின்னா, இப்போ சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் இருக்குன்னு வைங்களேன், அவனுக்கு தன ஆதிபத்தியங்களில் வந்து நல்ல வலிமையாக இருக்கும். சிறுபணத்திற்குண்டான அந்த ஆதிபத்தியமுடைய அந்த சுக்கிரன் வந்து, ஏன்னா சூரியன் அப்படிங்கிறதும் ஒரு லக்கணம் தான், சந்திரனும் ஒரு லக்கணம் தான், லக்கணமும் ஒரு லக்கணம் தான். அப்போ சூரியனுக்கு 2ல் இருக்கிற இந்த கிரகம் வந்து 2ல் இருந்துச்சுன்னா, குரு இருந்துச்சுன்னா பெருந்தனத்தை சம்பாதிப்பான். சூரியனுக்கு 2ல் வந்து குரு இருந்துச்சுன்னா பெருந்தனத்தை சம்பாதிச்சிருக்கோம். சரி, ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்குன்னு வைங்களேன், ஒரே கட்டத்துக்குள் வந்து என்ன சொன்னால் சூரியனுக்கு அடுத்த பாதத்திலேயோ அடுத்த நட்சத்திரத்திலே இருந்தாலும் அது சுபவேசி யோகம் தான். ஆனால் ஒரே கட்டத்திலிருந்து சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த சுபவேசி யோகமாக வராது. அப்போ சூரியன் என்ற கட்டத்தில், இப்போ சூரியன் அசுபதியில் நிற்கிறாருன்னு வைங்களேன், புதன் பரணியில் நின்னாலும் என்ன சொன்னாலும் அது சுபவேசி யோகம். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் சுக்கிரன் அடுத்த நட்சத்திரத்தில் நின்னாலும் அது சுபவேசி யோகம். அவர்கள் என்ன சொன்னாங்க, சுக்கிரனாலும் புதனாலும் பெரிய யோகத்தை அடைஞ்சிருவாங்க. அப்போ சுக்கிரன் என்பது என்னது? மனைவி. புதன் என்பது என்னது? கல்வி. இதன் மூலமாக அவர்கள் பெரிய யோகத்தை அடைவார்கள். இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கிய விதி. சரி, சூரியனுக்கு 2ல் வந்து என்ன சொல்லணும், புதன் இருக்காருன்னு வைங்களேன், அவன் கல்வி கேள்வி வித்தைகளில் வந்து சிறப்பானவனாக இருப்பான். அவன்கிட்ட போய் வந்து என்ன அந்த கல்வி கேள்விகள் எப்படித்தான் அவனுக்கு வந்து என்ன சொல்லணும் வருது அப்படின்னு தெரியாது, ஆனால் வந்து பிரில்லியண்ட்டாக இருப்பான். ஒரு குழந்தைக்கு வந்து என்ன சொன்னான்னா, சூரியனுக்கு 2ல் புதன், அப்போ அந்த சூரியனுக்கு 2ல் புதன் இருக்கிற காரணத்தினால அது என்ன செஞ்சிருச்சுன்னா வந்து நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய படிச்சிடும், அந்த பிரில்லியன்ட் வந்துடும். அப்போ சூரியனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து 2ல் புதன் இருந்தால் அவர் கல்வி கேள்விகளில் கூர்மையான அறிவுத்திறனில் வந்து அவர் சிறந்த நபராக இருப்பார். கூர்மையான அறிவுத்திறனில் வந்து அவர் சிறந்தவராக இருப்பார். அவரை வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து அவரை சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. சூரியனுக்கு 2ல் புதன், சூரியனுக்கு 2ல் புதன், சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால் இவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து மனைவியால், பெண்ணாக இருந்தால் கணவனால் பெரிய யோகத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக அடைந்து விடுவார். ஆனால் ஒரே கட்டத்தில் இருந்தால் சூரியனுக்கு அடுத்த நட்சத்திரத்தில், சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா வந்து பாதசாரம் வந்து மாறி போயிடும். மாறி போகும்போது வந்து பின்னாடி இருந்தால் பாதசாரம் வந்து பின்னாடி போயிடும். அப்போ பாதசாரம் வந்து சூரியனுக்கு ஃபார்வேர்டாக வந்துடும். அப்போ இந்த யோகம் வந்து ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். இதோட குரு எல்லா இதுலேயும் வந்து குரு சம்மந்தப்படும்னு வந்து சொல்ல முடியாது. சூரியனுக்கு 2ல் வந்து குரு இருக்கின்ற ஜாதகங்கள் ரேராக இருக்கும். ஆனால் சூரியனுக்கு 2ல் வந்து சுக்கிரன் இருப்பதும் புதன் இருப்பதும் ஒரு சாத்தியக்கூறுகளான ஒன்று தான். அந்த சாத்தியக்கூறுகளான ஒன்று என்பது சேர்ந்து ஒரே நட்சத்திரத்தில் இருந்துட்டால் அந்த யோகம் வந்து பரிமளிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் அந்த சூரியனுக்கு வந்து என்ன சொன்னா, சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்தில் நிற்கணும் அல்லது அடுத்த கட்டத்தில் நிற்கணும். இப்படி இருந்தால் இந்த யோகம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு 100% என்ன சொன்னாலும் வேலை செய்யும். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இப்படி இருந்தால் வந்து என்ன சொன்னான்னா வந்து இப்போ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு யோகம் வந்து புதன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னோன்னா, இது யாரால் வந்து சூரியனுக்கு 2ல் இருக்குது. அப்போ இந்த சூரியனுக்கு 2ல் புதன் இருக்கின்றவர்கள் பெருமாள் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணும். அப்போ பெருமாள் வழிபாடு பண்ண அந்த புதனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவைனால என்ன சொன்னால் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரணும். அப்போ வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவைனால பெருமாள் கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தாகணும். அப்போ பார்த்து வந்து அங்கே துளசி மாலை வாங்கி போட என்ன சொன்னான்னா உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால், அப்போ சூரியனுக்கு 2 இருந்தால் அந்த சுக்கிரனை எப்படி ஆக்டிவேஷன் பண்ண மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும்.
மகாலட்சுமி வந்து என்ன சார் அந்த வீட்டில் வந்து என்ன சார் நீங்கள் சூரியனுக்கு 2ல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கிரன் இருந்தாலும் சூரியனுக்கு 2ல் புதன் இருந்தால் புதனும் சுக்கிரனும் என்ன சொல்கிறானே எப்பயுமே பெருமாளுக்கு உகந்தவர்களால் அந்த வீட்டில் வந்து உங்களை அறியாமலே பெருமாள் படம் பெருமாளுக்கு உள்ள மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கிற ஒரு அமைப்பை வந்து அது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். சூரியனுக்கு 2ல் புதன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க முன்னாடி பெருமாள் இருப்பார், இல்லாமல் இருக்க முடியாது. உங்களை அறியாமலே அவர் எப்படி இருந்தாலும் என்ன செய்ய யாராவது ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்துருக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தர் வந்து சார் உங்களுக்கு வந்து இதை வச்சுக்கிட்டுருக்கலாம், அதை உங்களை அறியாமலே வைத்திருப்பீர்கள். அப்போ சூரியனுக்கு 2ல் புதன் இருந்தால் அவர் பேச்சில் வல்லவர்களாக இருப்பார்கள். சூரியனுக்கு 2ல் வந்து சுக்கிரன் இருந்தால் மனைவியால் யோகத்தை அடைஞ்சிருவாங்க. காலங்காலமாக மனைவியால் ஒரு பெரிய யோகத்தை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சூரியனுக்கு 2ல் குரு இருந்தால் என்ன சொன்னால் பெற்ற பிள்ளைகளால் பெரிய யோகத்தை அடைச்சிடுவாங்க. இந்த சுபவேசி யோகம் என்பது பெற்ற பிள்ளைகளால் பெரிய யோகத்தை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக உருவாகிடும். அப்போ சூரியனுக்கு 2ல் குரு இருப்பது வந்து என்ன சொன்னால் பெரிய யோகமான ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் என்ன சொன்னால் இப்போ மேசத்தில் வந்து சூரியன் இருந்து ரிஷபத்தில் வந்து சுக்கிரனோ புதனோ இருப்பது பெரிய யோகத்தை கொடுக்கும். ஒவ்வொரு கட்டத்திற்கும் சூரியன் என்ற கட்டங்களுக்கு 2ல் சுக்கிரனோ புதனோ இருக்க அவர்கள் அந்த லக்கணத்திற்கு என்ன காரகத்துவமோ அந்த காரகத்துவம் உள்ள அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுத்து பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே கொஞ்சம் இந்த வேசி யோகம் என்பது உங்களுக்கு ஒரு ஆக்குவேடாக இருக்கும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு நம்ம அதை மாற்றி சொல்லி வந்து நீங்கள் இந்த சுபவேசி யோகத்தை வந்து என்ன சொன்னால் இதிலே வந்து படிக்க நேர்ந்து வந்து என்ன சொன்னால் அதை நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா என்ன சொன்னால் சார் தப்பாக சொல்லியிருக்காருன்னு நினச்சிருவீங்க. அதற்காகத்தான் அதை உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம். இந்த உள்ளதை உள்ளபடி சொல்கிறது உங்கள் கட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி இருக்குதா, சூரியனுக்கு 2ல் புதன் இருக்கிறதா, அப்போ சூரியனுக்கு 2ல் புதன் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல உயர்கல்வி வந்து படிக்க வைப்பதற்கு தயங்காதீர்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொன்னால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே சமயத்தில் என்ன சொன்னால் சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கணவன் நல்ல வந்து என்ன சொன்னான்னா வந்து பெண் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்றம்லாம் கிடையாது. அதே சமயத்தில் அவர் பிறந்த பிறகு என்ன சொன்னான்னா வீட்டில் வந்து பெரிய வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமி யோகம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த வீட்டில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதில் மாற்றமெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இதற்கு இடையில் என்ன சொன்னான்னா ஒரு ராகு எதுகள் வந்து என்ன சொன்னால் உடலை வந்து உள்ளே வந்து மாட்டிடக்கூடாது. அப்படி இருந்தாலும் இப்போ எனக்கு சூரியனுக்கு 2ல் வந்து புதன். அப்போ அந்த சூரியனுக்கு 2ல் புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் என்னைக்கு ஜோதிடம் படித்தேன்னா வாயில் பேச காசு வரும். இதெல்லாம் உண்மை அப்படின்னு நான் 100% உண்மை. ஏன்னா ஒரு யோகம் என்பதை வந்து நம்ம தெரிஞ்ச பிறகு நமக்கு அது இருக்கிறதா, நம்ம குழந்தைகளுக்கு இருக்கிறதா, நம்ம பார்த்த ஜாதகத்தில் இருக்கிறதா, நமக்கு எந்த ரூபத்தில் வந்து அது வேலை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் தான் உதாரணமாக எனக்கு சூரியனுக்கு 2ல் புதன் இருக்கிறது. அப்போ அந்த சூரியனுக்கு 2ல் வந்து ஒரு சுபகிரகம் ஆகிய புதன் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு சுபவேசி யோகம் இருக்கிறது. அந்த சுபவேசி யோகம் என்ன சொல்லி எனக்கு ஜோதிடத்தின் மூலமாக அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும். என்னை நம்பி வந்தேன் சார் எங்கேருந்து என்ன முகத்தந்த இருக்கிற இதில் தான் இந்த இதில் பார்க்குறீங்க, இந்த ஒரு செல்லில் தான் வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறேன். அப்படி ரெக்கார்டிங் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் நான் வந்து என்னை நம்பி வந்தேன் சார் அங்கேருந்து பணம் போட்டு விட்டுகிட்டே இருப்பாங்க. இவர் யார் ஓடி போயிடுவாரோ ஓடப்பட்டாரோ இருக்கா அதெல்லாம் தெரியாது. அது எந்த ஆதிபத்தியம் அப்படின்னா அந்த புதன் கொடுத்த ஒரு வரம், அந்த புதன் கொடுத்த வரம் என்பது அந்த சூரியனுக்கு 2ல் புதன் இருந்த ஒரு காரணம் வந்து என்ன சொன்னான்னா என்னைக்கு அதை தொட்டோமோ அதை தொட்ட காலத்தில் இருந்து என்ன சொன்னான்னா நமக்கு என்ன சொல்கிறான்னா அதாவது கல்வியையும் கொடுத்தது, ஒரு அறிவையும் கொடுத்தது. அதே சமயத்தில் இந்த சூரியனுக்கு 2ல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் இருக்கின்ற யோகம் குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்விகளை கொடுத்தது. உயர்ந்த கல்வி, சாதாரணமான கல்வியெல்லாம் கிடையாது, உயர்ந்த கல்வியை கொடுத்து உயர்ந்த பதவியை கொடுத்தது. அப்போ அந்த வாக்குஸ்தானத்தில் போய் வந்து என்ன சொன்னால் அந்த புதன் இருக்கிற காரணத்தினால யாராவது என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சார் இந்த விஷயம் கொஞ்சம் நடக்க மாட்டேங்குது சார், இந்த மாதிரி நான் இங்கே போகிறேன் சார் அப்படின்னா போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துடும். அது எந்த ரூபத்திலலாம் தெரியாது. யாராவது ஒருத்தர் வந்து ஆத்மார்த்தமாக வந்து சார் இந்த விஷயமா போகிறேன் சார், நான் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் சார், என்ன சார் செய்யலாம் அப்படின்னா போங்க இந்த வட்டம் என்ன சார் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம யதார்த்தமாக சொல்கின்றது. அந்த சுப வேசி யோகம் என்பது என்ன சொன்னான்னா எத்தனையோ பேரை வந்து
சொல்லால் சக்ஸஸ் ஆயிரும்போ அப்படின்னு சொல்லி வந்து நாம் சொல்ல எத்தனையோ பேர்கள் வந்து என்ன சொன்னால் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். யாரும் எந்த பிரச்சனையை வந்து நம்ம சொன்னாலும் என்ன சொன்னோன்னா அடுத்த செகண்ட் வந்து கவலைப்படாமல் இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னாலே எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கவலைப்படாமல் இருக்குன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டீங்க, உங்கள்கிட்ட சொல்லியாச்சு இல்லையா, நடந்துடும். இது எது கொடுத்தது என்பதை புதன் தான் கொடுத்தது. அந்த புதனை என்ன சொல்கிறான்னா வந்து யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கானோ 5 குடையவனுடைய நட்சத்திரம் பூர்வ புண்ணியாதிபதி நட்சத்திரத்தில் போய் அவனும் லக்னத்திற்கு 9 குடையவன் ஆகி 2ஆம் இடத்துல போய் வந்து என்ன அந்த சுபவேசி யோகத்தில் இருக்கிற காரணத்தினால என்னைக்கு ஜோதிடத்துறைக்கு நாம் வந்தோமோ அன்றிலிருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய யோகம் என்பதை வந்து இந்த இறைவன் கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி வந்து என்ன சொன்னா இந்த சுபவேசி யோகம் என்பது ஒரு குழந்தைக்கு இருக்குது. சூரியனுக்கு 2ல் சுக்கிரன். அப்போ சூரியனுக்கு 2ல் சுக்கிரன் வந்து என்ன சொன்னா அது என்ன நடக்கும், கல்யாணம் முடித்த பிறகு என்ன சொன்னால் டாப் லெவலுக்கு வந்துடுவாங்க. கல்யாணம் முடித்த பிறகு டாப் லெவலுக்கு வந்துடுவாங்க. இன்னொரு ஜாதகத்தில் வந்து சூரியனுக்கு 2ல் புதன், படிப்பு வந்து என்ன சொன்னால் டாப் லெவலான கல்வி, இதெல்லாம் அதை நம்ம வந்து அண்ணாந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டோம். அது எப்படி வந்தது என்று சொன்னால் சூரியனுக்கு 2ல் புதன். சூரியனுக்கு 2ல் புதன் வந்து சுக்கிரன் ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னா கணவன் வந்து என்ன சொன்னான்னு வந்த பிறகு வந்து என்ன சொன்னான்னா அப்படியே வந்து என்ன சொன்னான்னா பஞ்சுமெத்தை வாழ்க்கை தான் சூப்பராக இருக்கும். அப்போ இதெல்லாம் அதே சமயத்தில் சூரியனுக்கு 2ல் குரு, அது எப்போ வேலை செய்யும், குழந்தைகள் பிறந்த பிறகு வேலை செய்யும். புதன் வந்து இளமையிலே வேலை செஞ்சிருவான். எப்படி, கல்வியால் வந்து யோகத்தை கொடுத்துப்பான். சுக்கிரன் எப்போ வேலை செய்வான், கல்யாணம் ஆன பிறகு வேலை செய்வான். குரு எப்போ வேலை செய்வான், குரு வந்து என்ன செய்வார் தெரியுமா, பிள்ளை பிறந்த பிறகு நீங்கள் கவலையே பட வேண்டாம். அந்த குழந்தையை நீங்கள் தூக்கி வளர்க்க அந்த தூக்கிய பிள்ளையை நீங்கள் தூக்கி கொஞ்சம் என்ன நடக்கும், அப்படியே வந்து என்ன சொன்னால் ஒரு டாப் லெவலுக்கு போவீங்க. இதுதான் அந்த யோகம். ஆனால் யோகம் மட்டும் என்ன சொல்ல, பேர் மட்டும் முன்னோர்கள் வச்சு சுபவேசி யோகம்னு வச்சுட்டு போயிட்டான். அது ஒன்று தான் கொஞ்சம் வந்து என்ன சொன்னேன்னா இப்போ நம்ம தலைப்பு போடுவதற்கே வந்து என்ன சொன்னேன்னா கொஞ்சம் எப்படா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறோம். இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது வந்து ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகம் யாரால் கிடைக்கும் என்று சொல்கிறோம், புதனாலும் சுக்கிரனாலும் குருவாலும் கிடைக்கும். அப்போ புதன் 2ல் இருப்பவர்கள் பெருமாள் வழிபாடும், சுக்கிரன் 2ல் இருப்பவர்கள் மகாலட்சுமி வழிபாடும், குரு 2ல் இருப்பவர்கள் சித்தர் வழிபாடும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே ரெஃப்ளெக்ஷன் ஆகும், பெரிய யோகங்களை கொடுக்கும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதனால் நீங்கள் எல்லாம் வருத்தமெல்லாம் பட வேண்டாம். கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு சூப்பராக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.